வணக்கம். இது உங்கள் ஆஸ்ட்ரோலாஜிக்கில் இருந்து டாக்டர் கனிமொழி சந்தோஷ். ஸோ இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஒரு மேஜிக் ஜெம் ஸ்டோன் பற்றி பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோஸ் வந்து போட்ட ஒரு 3 வீடியோவுமே வந்து பியூட்டி, அதோட என்ஹான்ஸ்மெண்ட்டு, ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் இதை பற்றி பேசியிருப்போம். அது வந்து நம்ம மேக்ஸிமம் சார்ட்டை பேஸ் பண்ணி பேசியிருப்போம். இது இன்னைக்கு நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெம்ஸ்டோன் வந்து ஒரு ஃபிசிக்கல் அப்பியரன்ஸை கூட்டுமா, நம்மளுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பியூட்டி, ஒரு பர்சனாலிட்டியை நல்லா காட்டுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மேஜிக் ஸ்டோன் உண்மையிலே இருக்குதுங்க. அது வந்து ஜெம் வெரைட்டி அப்படின்னு சொல்லிக்கலாம். இட் கம்ஸ் அண்டர் செமி ப்ரீஷியஸ் அந்த மாதிரி. மெயின் பார்த்தீங்கன்னா வந்து நான் நேற்று சொன்ன மாதிரி நேச்சரோட கலர் அப்படிங்கிறது வந்து மேக்ஸிமம் வந்து இட் கவர்ஸ் க்ரீனுங்க. ஓகேங்களா, பச்சை கலர் தான் உங்களுக்கு வந்து நேச்சரோட கலர்னு சொல்கிறோம். அந்த வகையில் இந்த மேஜிக் ஸ்டோனு அப்படிங்கிறது பேர் பார்த்தீங்க அப்படின்னா பெரிடாட் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு நீங்கள் ஈவன் கூகுள் பண்ணி பார்க்கலாம். அதோட பெனிஃபிட்ஸு, அதோட நல்ல விஷயங்கள் நிறைய இருக்குது. ஜெம்ஸ்டோனில் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் அதோட ப்ராப்பர்ட்டிஸை, அதோட ஹீலிங் ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு தான் நம்ம அதை வந்து அந்த பர்பஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். மெயினாக ஜெம்ஸ்டோன் வந்து எல்லா மெட்டல்ஸ்லையும் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னோட சஜஷன். நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். நான் வந்து பர்டிகுலராக ஜெம்ஸ்டோன் வித் காப்பர் அப்படிங்கிறது தான் வந்து தாமிரத்தில் வந்து உங்களுக்கு மிக்ஸ் ஆகும் போது தான் எதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு அப்சார்ப்ஷன் நல்லா கிடைக்குது, ஒரு பாசிட்டிவ் அப்சார்ப்ஷன் அப்படிங்கிறது நல்லா கிடைக்குது. கோயில் கலசங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து காப்பரில் தான் பண்ணியிருப்பாங்க. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ் எனர்ஜியை வந்து கட் பண்ணி ரிவர்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து ப்ராப்பர்ட்டிஸ் எதுக்கிட்ட இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காப்பர் கிட்டே இருக்கு. ஸோ வந்து ஜெம்ஸ்டோன் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்து காப்பரில் ஸ்டட் பண்ணி காப்பரில் பண்ணி போட்டுட்டீங்க அப்படின்னா அதை நீங்கள் ரிங்கை வேர் பண்ணலாம், இல்லை செயினில் வேர் பண்ணலாம் நீங்கள். இல்லை வந்து பழைய நம்ம முன்னாடி பழக்கங்கள் பார்த்தீங்கன்னா அர்ணா கயிறுன்னு சொல்லுவாங்க. அந்த இடுப்பு இடம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப 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 வெரி பவர்ஃபுல்லுங்க. ரொம்ப சூப்பரான ஒரு இடம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன் லெவல் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வந்து அந்த காலத்தில் தாயத்தெல்லாம் வந்து நம்ம பார்த்துருப்போம், அதெல்லாம் கட்டுவோம். பட் இப்போ இருக்க டைமில் வந்து யாரும் அதை பண்ணுறது கிடையாது. பட் வந்து ஆக்சுவலாக அந்த இடம் அப்படிங்கிறத வந்து ஒரு 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 ஏர்த்துக்கு, ஒரு பூமிக்கு வந்து ஈக்குவட்டோரியல் ரீஜன் சென்டர் போர்ஷன் எந்த அளவுக்கு உங்களுக்கு வைப்ரேஷன் கிடைக்குமோ அந்த அளவுக்கு அந்த இடத்துல கிடைக்கும். ஸோ வந்து ஜென்ஸ் வந்து அதில் வேர் பண்ணலாம், லேடிஸ் வந்து கையில் கட்டிக்கலாம். அதே மாதிரி இல்லைன்னா வந்து மேரிட் உமனாக இருந்தால் வந்து தாலியில் போட்டுக்கலாம். இந்த மாதிரியான இல்லை நான் வந்து ரிங்கில் போட்டுக்கலாம் அப்படின்னா தாராளமாக போட்டுக்கலாம். அது நம்ம ஸ்வெட்டை, ஈவன் ஸ்வெட்டில் டிஎன்ஏஸ் இருக்குது. ஸ்வெட்டில் வந்து நம்ம என்ன டிஎன்ஏ அப்படிங்கிறது பிளட்ல தெரியல அளவுக்கு ஸ்வெட்டில் தெரியும் உங்களுக்கு. ஸோ அந்த ஸ்வெட் படும்போது பார்த்தீங்கன்னா அந்த கோரண்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு அந்த ஆக்சைடு லெவல் ரெண்டும் உங்களுக்கு பாடியில் இருக்கக்கூடிய ஸ்வெட்டும் அந்த ஜெம்ஸ்டோனில் இருக்கக்கூடிய உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸும் ஆட் ஆகும்போது நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்குதுங்க. நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கீழே அது என்ன ஜெம்ஸ்டோன் அப்படிங்கிறது சொல்கிறேன், உங்களுக்கு காட்டுறேன். நல்ல ரிலேடு பர்சனாக இருந்து உங்களுக்கு ஜெம்ஸ்டோன் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லா பக்கம் கிடைக்குது. பட் வந்து அது ஒரிஜினலாக என்ன அப்படிங்கிறது உங்களோட ரிலேட் பர்சன் கிட்ட பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து நம்மளுக்கு வெறும் புறச்சார்புடையும், அதாவது வந்து பணத்துக்கு மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்துக்கு மெயினாக உங்களோட ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் உங்களுக்கு, அதே மாதிரி இன்டெஸ்டைனை க்ளீன் பண்ணி கொடுக்கறதுக்கு, மெயினாக வந்து உங்களோட பேன்க்ரியாஸ், ஸ்ப்ளீன் இந்த மாதிரி இருக்கிறதுல இதையும் உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு மெயினாக வந்து நெகட்டிவ் எனர்ஜிஸ் அப்படிங்கிறது வெளிலேருந்து வர்றது வந்து இது உங்களுக்கு வந்து கட் பண்ணி ரிவர்ஸ் பண்ணி விடுவாங்க. அதனால் கட்டாயம் நீங்கள் இந்த ஜெம்ஸ்டோனை வந்து யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணக்கூடிய நாள் பார்த்தீங்க அப்படின்னா புதன்கிழமையில், புதன் ஹோரையில் சன்ரைஸ் ஆனதுக்கப்புறம் வந்து காலை டைமில் வரக்கூடிய அந்த புதன் ஹோரையில் வந்து காப்பரோட வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்க. நல்ல உங்களுக்கு ஒரு ரிசல்ட் இருக்கும். இதை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு என்னோட கமெண்ட் செக்ஷனை, என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து நீங்கள் உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறது சொல்லலாம். தேங்க்யூ. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு இதன் மாதிரி வந்து ஜெம்ஸ்டோன் பற்றி உங்களுக்கு நெக்ஸ்ட் நியூமராலஜி அண்ட் வாஸ்து இது எல்லாம் ரிகார்டிங் வந்து நான் நெக்ஸ்ட் வரக்கூடிய வீடியோவில் உங்களுக்கு டைமாக வந்து உங்களுக்கு டிப்ஸும் சரி உங்களுக்கு ஒரு கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன், டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் அப்படிங்கிறது நான் கொடுக்குறேன். ஸோ தேங்க்யூ.